எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கிருபா. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? ராஜேஷ் வணக்கம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரத்தான் ஜனதா கட்சியின் போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. டெல்லி ஜந்தர் மந்திரில் இன்று 35வது நாளாவதாக இன்று போராட்டம் நடைபெறுகிறது. அதே சமயம் எதிர்க்கட்சிகளின் சார்பிலும் பல்வேறு வகையிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அடுத்து தொடர்ந்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டமானது நடைபெற்றது. அதே போல நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த நீட் விவகாரம் காரணமாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு ஒரு சூழலில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளானது தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களவை கூடியது முதலே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளும் தொடர்ந்து நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டு வருவது தொடர் வாடிக்கையாகி வருகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தினந்தோறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இன்றும் இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. அதில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அவர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அதே சமயம் இவர்களின் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி அவர்களும் எதிர்த்தரப்பாக நின்று போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனால் நாடாளுமன்ற வளாகம் பரபரப்பாக காணப்படுகிறது. ராஜேஷ்.